கைஸ், போன வீடியோவில் நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் டூல் எப்படி இருக்க போகுது, என்னென்ன இஷ்யூஸ்லாம் அந்த பிளேயிங் டூலில் இருக்குது, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும், அண்ட் ஆஃப் சீசன் க்ரூமிங்கில் என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் நம்ம மீதி இருக்க ஸ்குவாட் மெம்பர்ஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன, யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது கூடவே நம்ம ராமகிருஷ்ணா கோஷோட ரோல் எவ்வளோ க்ரூஷியலாக இருக்க போகுது, அண்ட் அதை பொறுத்து சிஎஸ்கேயோட லெவன் எப்படி இருக்கலான்றதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ரைட், ஃபஸ்ட்டாக நம்ம மீதி இருக்க ஸ்குவாட் மெம்பர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் கைஸ். இப்போ பேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆகிடுவான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ரிட்டையர் ஆகிடுவார். ஸோ அங்கே ஒரு 4 கோடி நமக்கு மிச்சமாகிரும். அது போக மீதி இருக்க பேட்டர்ஸ் ஆப்வியஸ்லி பேக்கப்ஸ், டாப் ஆர்டர் பேக்கப் சர்ஃப்ராஸ் கான் அண்ட் ஊர்வில் பட்டேல். ஸோ இதில் 2 பேருக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. சர்ஃப்ராஸ் கானும் ஹை இன்டென்ட் பேட்டர், ஊர்வில் பட்டேலும் ஹை இன்டென்ட் பேட்டர் தான். சர்ஃப்ராஸ் கான் மேபி நம்பர் 4 கூட ஆடலாம் டிபெண்டிங் ஆன் த ஆப்போசிஷன் அட்டாக்ஸ். பட் அகைன் அவரோட ஸ்ட்ரென்த்தை யூட்டிலைஸ் பண்ணணும்னா அவர் பவர் பிளேல தான் இறக்கி ஆகணும். ஸோ பவர் பிளேல மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் ஒரு அட்டாக்கிங் பேட்டர், ஒரு டெக்னிக்கலி பெட்டர் பேட்டர் தேவைன்னா சர்ஃப்ராஸ் கான் ஆடலாம். அவர் அப்படி இல்லாமல் சிங்கிள் ஹேண்டடாக மேட்ச் வின் பண்ணி தரணும்னு ஊர்வில் பட்டேல் ஆடலாம். ஸோ இதில் ஊர்வில் பட்டேலுக்கு ஒரு சின்ன வீக்னஸ் என்னன்னா, நெகட்டிவ் என்னன்னா ஹைலி இன்கன்சிஸ்டன்ட். ஸோ அவர் எந்த மேட்ச் அடிப்பாருன்றது அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதே சர்ஃப்ராஸ் கானை பார்த்தீங்கன்னா நான் கூட அவர் கொஞ்சம் பெட்டராக ஸ்பின் ஆடுவார் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப புவராக ஆடினாரு. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. லைக் ஒரு டெஸ்ட் மேட்ச் பேட்ஸ்மேன் நிறைய மிடில் ஆர்டரில் ஆடி இருக்காருன்ற போது ஸ்பின் நல்லா ஹேண்டில் பண்ணுவார்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். மேபி ஸ்பின் அகேன்ஸ்டாக டிஃபென்சிவ் கேம் இருக்குது. பட் அட்டாக்கிங் கேம் போகும்போது கண்ண மூடிட்டு சுற்றுற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் நமக்கு அந்த போன சீசனில். அண்ட் அவரோட அட்டாக்கிங் ஜோனும் லிமிட்டடாக தான் இருக்கிறனால பிஹைண்ட் தி ரீஜன் நல்லா ஆக்சஸ் பண்ணுறாரு. பட் அது போக ஒரு பெரிய கிரவுண்டில் ஸ்லோ கட்டர்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது அவரால் ஈஸியாக 6 அடிக்க முடியாது. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் சர்ஃப்ராஸ் கான் கிட்ட. பட் இன்னும் ஸ்டாப் ஆர்டர் பேக்கப்பாக இந்த 2 பிளேயரும் நம்ம ரீட்டைன் பண்ண போகிறோம். அடுத்த பவுலர்ஸ் பக்கம் போனோம்னா நம்ம ராகுல் சகரை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அங்கே ஒரு 5 கோடி மிச்சப்படுத்திடலாம். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆர் ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு அட்டாக்கிங் லெக் ஸ்பின்னர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நம்மளோட ஸ்குவாடோட ஓவரால் பேலன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் அகில் உசேன். ஸோ அகில் உசேன் ஆர் நூர் அகமதுன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில். நான் போன வீடியோவில் இப்போதைக்கு நூர் அகமது போட்டிருந்தேன். பட் நூர் அகமது ஆர்டர்னால வேற ஒரு சின்ன இஷ்யூ வருது, அதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அகைன் அவருக்கான நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட் இன் ஓவர்சீஸ் காம்பினேஷன் தான் போட்டிருக்கேன். ஸோ அவர் ஆடினா இன்னொருத்தர் ஆட முடியாதுன்ற மாதிரி லைக் ஜென்ரலாகவே நம்ம ஓவர்சீஸ் 4 பேர் எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு தலையே சுற்றிடும். ஸோ அதுதான் ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. தென் அது போக பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் கோபால் ஆப்வியஸ்லி ஒரு 30 லட்சத்துக்கு கண்டிப்பாக ரீட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க. நம்ம கிட்ட ஸ்பின்னர்ஸோட டெப்த்தே, டொமஸ்டிக் ஸ்பின்னர்ஸோட டெப்த்தே இல்லாததுனால. நெக்ஸ்ட்டாக குர்ஜப்னீத் சிங், அவரை டெஃபினட்டாக ரீட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அவர்கிட்ட நிறைய விதமான ஸ்கில் செட் இருக்குது. நம்ம பவுலர்ஸ் கிட்ட இல்லாத ஸ்கில் செட் தான் இருக்குது. ஸோ அவர் எப்படியாவது கொஞ்சம் நல்லா க்ரூம் பண்ணி ஒரு ஆல் ஃபேஸ் பவுலராக மாற்ற பார்க்கணும். நெக்ஸ்ட் மேட் என்ட்ரி, அவரை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காரு, ஒரு நல்ல ஆல் ஃபேஸ் பவுலர். பேஸ் நல்லா இருக்குது, பவுன்ஸ் நல்லா இருக்குது. அந்த கம்பேக் மேட்ச் ஒரு 3-4 மேட்ச்சில் ஒரு டீசெண்டாக பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி ஆப்வியஸ்லி அகைன் அவரும் ஒரு ரிட்டென்ஷன் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் குல்தீப் யாதவ், இவரை லாஸ்ட் மினிட்ல எடுத்தாங்க இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக. ஸோ அதனாலே இவரை ரீட்டைன் பண்ண போகிறாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்றதே தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, இவரை ரிலீஸ் பண்ணலன்னா வேறு ஸ்லாட்டே இல்லை. ஒரு ஸ்லாட்டோ 2 ஸ்லாட்டோ தான் வச்சு போக முடியும். வேறு யாருமே ரீப்ளேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதனாலே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. வேறு யாராவது ரிலீஸ் பண்ண போகிறதுனால இவரை ரீட்டைன் பண்ணாங்களான்னு கூட யோசிக்க தோணுது. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கூட சும்மா சேஃபர் சைடுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனாக சைன் பண்ணாங்கன்னு கூட சிம்பிளாக முடிச்சிக்கலாங்க. மேபி அவங்க பிளே ஆஃப் போயிட்டா ஒரு பேக்கப் பவுலர் தேவைன்றாங்கள யோசிச்சு கூட பண்ணியிருக்கலாம்னு. பட் கான்ஸ்பிரசி தியரி என்னன்னா, ஆக்சுவலி இதை நம்ம சேனலில் போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சப்ஸ்கிரைபர் வந்து, கலீல் அகமதும் ஷிவம் டோபையும் கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாவை சிஎஸ்கே வாங்க பார்ப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் கலீல் அகமதுக்கு பேக்கப்பாக முகேஷ் சௌத்ரி இருக்காரு, அவர் பிளேயிங் லெவலில் ஆடுவார், அவருக்கு பேக்கப்பாக ஒரு பவுலர் தேவைன்னு குல்தீப் யாதவ் கூட சைன் பண்ணியிருக்கலான்னு கூட யோசிக்க தோணுது. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வேறு எந்த பிளேயர் மேலேயும் நம்மளால் கை வைக்க முடியல இப்போதைக்கு. தென் ஆகாஷ் மத்வால், ஸோ இவரை கூட ரிலீஸ் பண்ணலாம் தேவைப்பட்டா. பட் அகைன் அன்ஷுல் கம்போஜுக்கு ஒரு பேக்கப், லைக் டு லைக் பேக்கப் தேவைன்னால நான் இப்போதைக்கு அவர் ரிட்டென்ஷன் லிஸ்ட்டில் தான் போட்டிருக்கேன். அண்ட் இவரும் நம்ம டொமஸ்டிக் அட்டாக்ல ஒரு வெரைட்டி எடுத்துகிட்டு வருவார், ஒரு ஸ்கிட்டி பவுலராக. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட் ஆப்வியஸான ரிலீஸ், ஜாக் ஃபோல்க்ஸும் ஆப்வியஸான ரிலீஸ். இவங்க 2 பேருமே எதுக்கு எடுத்தாங்கன்னு நமக்கும் தெரியல இன்னும். நெக்ஸ்ட் டியான் ஃபோரஸ்டர். ஸோ இவர் ஒரு பொட்டன்ஷியல் நம்பர் 6 ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர் ரோலுக்கு ஃபிட் ஆவார். நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி இவர் எப்படியாச்சும் ஒரு நம்பர் 6 பேட்டராக, ஒரு 10 பால் 25 அடிக்கிற ஃபினிஷர் பேட்டராக எவால்வ் பண்ண வேண்டியது நம்ம சிஎஸ்கேயோட கடமை. அதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் இங்கே என்னன்னா, இப்போதைக்கு டியான் ஃபோரஸ்டரை நம்ம ரீட்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபினிஷரை போய் எடுக்க முடியாது. ஏன்னா டியான் ஃபோரஸ்டரோட பவுலிங் பார்த்தீங்கன்னா 120 தான் போடுறாரு. ஸோ அதனால் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டோ ஒரு பேக்கப்போ கிடையாது. ஒரு ஓவர் 10க்கு அவர் பேக்கப்பாக கன்சிடரே பண்ண முடியாது. ஸோ டெவால் ட்ரெவிஸ்க்கு பேக்கப்பாக தான் டியான் ஃபோரஸ்டரை கன்சிடர் பண்ண முடியும். சப்போஸ் சிஎஸ்கே மைண்டில் வேற ஒரு ஃபினிஷர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டியான் ஃபோரஸ்டரை ரிலீஸ் பண்ணிட்டு தான் அந்த பிளேயரை எடுக்கணும். ஏன்னா டியான் ஃபோரஸ்டரை வச்சுட்டு அந்த
அந்த பிளேயர் எடுத்தீங்கன்னா ஓவர் 10க்கு பேக்கப்பாக உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டராக யாரும் எடுக்க முடியாது. அண்ட் சப்போஸ் சிஎஸ்கேவும் ஓவர் 10க்கு அந்த மாதிரி ஒரு பேக்கப் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டாங்கன்னா, ஸ்பென்சர் ஜான்சன் வச்சு ஓட்டிக்கலாம் நினச்சிட்டாங்கன்னா மேபி அப்போ கூட ஒரு ஃபினிஷர் எடுக்க பார்ப்பாங்க. பட் அகைன் என்ன பொறுத்தவரை ஓவர் 10க்கு லைக் டு லைக் இல்லைனாலும் ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டரை எப்படியாச்சும் சைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தான் தோணுது. நெக்ஸ்ட் அமன் கான் அண்ட் மேக்னில் நோரானா. இல்லை மேக்னில் நோரானா வந்து கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணி ஆகணும். நான் போன வீடியோல சொன்ன மாதிரி கொஞ்சம் அவரோட ஃபிசிக்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல நம்பர் 5 ஆர் நம்பர் 6 பவர் ஹிட்டர் மாதிரி எவால்வ் பண்ண பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் ரீட்டைன் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஆஃப் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் தருவார். நெக்ஸ்ட் அமன் கான் அவரை டெஃபினட்டாக ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் ஸ்லாட் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா அவர் மேலே இந்த தப்பும் இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட லெவலில் அவரோட ரோல் செட் ஆகலை. அவர் ஒரு நம்பர் 6 பேட்டிங் ஆல்ரவுண்டராக அவர் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம டீமில் பேட்டிங் நிறையா இருக்குது. பவுலிங் பெட்டர் பவுலராக ஒரு ராமகிருஷ்ணா கோஷ் மாதிரியான ப்ரொஃபைல் உள்ள ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. ஸோ அந்த ரோலுக்கு அமன் கான் எனக்கு தெரிஞ்சு செட் ஆக மாட்டார். ஸோ அதனால் அவர் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓவரால் இந்த பிளேயர்ஸோட ரிலீசஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 கோடி நமக்கு கிடைக்கும் ஆப்ஷனில். அது போக ஒரு எக்ஸ்ட்ரா 5 கோடி நமக்கு ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 19 to 20 crores நமக்கு கிடச்சிரும். அண்ட் இந்த பாயிண்டில் தான் சிஎஸ்கே யோசிங்க கைஸ், பிரசாந்த் வீரை ரிலீஸ் பண்ணிட்டு 35 கோடியோட போகிறதா இல்லை 14 + 5 20 கோடியோட போகிறதான்னு. ஆல்ரெடி ரிட்டென்ஷனுக்கு ஏற்ற அன்கேப் பிளேயர்ஸும் டீமில் இருக்காங்க. ஒரு ஹை ப்ரொஃபைல் டொமஸ்டிக் ஸ்டார் பேட்டர்ஸ் அண்ட் ஸ்டார் ஆல்ரவுண்டர்லாம் இருக்காங்க. டிபெண்டிங் ஆன் தி ஸ்கில் செட் சொல்கிறேன். பட் அதெல்லாம் மீறி வேற ஒரு நல்ல பிளேயர் வருவாங்கன்னு இவங்க ஸ்கவுட் பண்ணாங்கன்னா மேபி பிரசாந்த் வீரை ரிலீஸ் பண்ணிட்டு வேற யாராவது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுக்க பார்க்கலாம். பட் 35 கோடி ஒர்த்தான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கன்னு கேட்டால் நமக்கு தேவையான ரோல்லாம் நல்ல குவாலிட்டி பிளேயர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லாம் வர வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ போன சீசனில் பண்ண மாதிரி இந்த சீசனும் ட்ரேடில் யாராச்சும் எடுக்க பார்ப்பாங்க. அது ஒரு பேஸ் பவுலிங் பேட்டிங் ஆல்ரவுண்டர் கிடச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ரோலுக்கு தான் ஹர்திக் பாண்டியா வராரு. ஸோ அவர் எப்படியாவது எடுத்தால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஸோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட் சிஎஸ்கே எப்படி திங்க் பண்ண போகிறாங்கன்னு. பட் இந்த ரிலீசஸோட போனாங்கன்னா ஒரு 20 கோடியோட போகிறாங்கன்னா 2 ஸ்லாட் தான் ஓப்பனாக இருக்கும். ஒரு இந்தியன் பேஸ் ஆல்ரவுண்டர், ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ராமகிருஷ்ணா கோஷ்க்கு பேக்கப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பேஸ் ஆல்ரவுண்டர். ஸோ ஜேமி ஓர்டனுக்கு ஒரு பேக்கப்பாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். பட் இதே ஒரு ஓவர்சீஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர் நியூ பாலில் பவுலிங் போடுவாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பி மோர்க்கலோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டாக ஆல்பி மோர்க்கல் மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் பவுலர் தான் தேவை. பவர் பிளேயில் நியூ பாலில் போடுவார், நம்பர் 6 நம்பர் 7 ஃபினிஷிங் பண்ணுவார். ஸோ அதே ப்ரொஃபைலுக்கு தான் ஆள் தேவை. அப்படி இல்லைனா மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பின்னர், ஒரு நல்ல ஸ்பின்னர், டேலண்டடான ஸ்பின்னர், 4 ஓவர் 3 ஓவர் போடக்கூடிய ஸ்பின்னரை க்ரூம் பண்ணி ஃபைன் பண்ணி எடுக்கணும். அண்ட் அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் போனால் கூட இந்த 7 பிளேயர் நம்ம ரிலீஸ் பண்ணால் கூட 2 ஸ்லாட் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்லாட்டுக்கு 20 கோடின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலே யாராச்சும் ரிலீஸ் பண்ணலான்னு தான் யோசிப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக 1-2 பிளேயரை ரிலீஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பெட்டர் பிளேயரோ இருந்தால் எடுக்க பார்க்கலான்னு தோணுது. பட் எஸ் இப்போதைக்கு இப்படி தாங்க இருக்குது. இதில் ராமகிருஷ்ணா கோஷ் அட் நம்பர் 7 ப்ராஜெக்ட் மட்டும் கரெக்டாக ஏதாவது செட் ஆச்சுன்னா அவங்க பிரசாந்த் வீரை ரிலீஸ் கூட பண்ண ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஏன்னா ராமகிருஷ்ணா கோஷ் தான் அவங்களோட நம்பர் 7 எல்லா மேட்சும் 14 மேட்சும் ராமகிருஷ்ணா கோஷ் தான் நம்பர் 7 ஆட போகிறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பிரசாந்த் வீரை ஆடாமல் கூட வேற ஒரு பெட்டர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை கூட ஆட ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு சினாரியோவில் பிரசாந்த் வீரை கூட ரிலீஸ் பண்ணிட்டு வேறு பிளேயர் எடுக்க பார்க்கலாம். பட் இதெல்லாம் போன வருஷம் அந்த கேமரா கிரீன் அப்போ வராமல் இப்போ வந்திருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு பொட்டன்ஷியல் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஓவர்சீஸில் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஹை பேஸ் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அதனால தான் சிஎஸ்கே இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்ற பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கையில் சில ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது. அந்த ரிசோர்ஸஸ் கூட ஒர்க் பண்ணி ஸ்கில் டெவலப் பண்ணுறது சிஎஸ்கேயோட வேலையாக இருக்க போகுது. அவர் அப்படி இல்லைனா ட்ரேட்லேயே வேலையை முடிக்கிறது தான் சிஎஸ்கேயோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் அந்த பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டரோட ரோல் ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது, எஸ்பெஷலி இந்தியன் பிளேயர். ஸோ அதனால தான் ராமகிருஷ்ணா கோஷ் இந்த வருஷம் டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் எப்படி பண்ண போகிறான்றதை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு. சப்போஸ் அவரோட பிரேக் அவுட் சீசனாக அமைஞ்சிட்டு தென் ஹர்திக் பாண்டியா கூட நம்ம சப்போஸ் ட்ரேடில் எடுத்துட்டோம்னா நம்ம பேட்டிங் டெப்த் ப்ரோ மேக்ஸோட நெக்ஸ்ட் சீசனில் இறங்கலாம். பட் நிறைய ப்ராபபிலிட்டிஸ் பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் நிறைய கரெக்டாக நடக்கணும். இதெல்லாம் நடந்தால் மட்டுமே தான் நம்மளோட ஹோல்ஸ் எல்லாமே ஃபுல் ஆகுன்ற நிலைமையில இருக்கும். நெக்ஸ்ட் அந்த நூர் அகமது அகில் ஹுசைன் காம்பினேஷனில் வர ஸ்பின் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாங்க. இவங்க 2 பேரோட காம்பினேஷன் 2 பேருமே அட் அ டைமில் பிளேயிங் டோனில் இருக்க முடியாது. ஒரு டீமில் 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர் தாராளமாக ஆடலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னா ஏன் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்குன்னா ஜென்ரலி அந்த ஓவர்சீஸ் ஸ்பாட்ன்றது ஒரு 4 ஸ்பாட் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் அகில் ஹுசைன் ஒரு ப்ராப்ளமாக இருக்க மாட்டார் பிளேயிங் டோனில் ஆடினா. ஏன்னா நமக்கு பேட்டிங் டெப்த்து தேவை, ஆல்ரவுண்டர்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ப்ளஸ் அகில் ஹுசைன் லோன் ஸ்பின்னர் ஆடினால் ஃபிளாட் ட்ராக்ஸில் ஒரு 4 ஓவர் 40 ரன் தான் கொடுப்பாரு. அட்லீஸ்ட் 4 ஓவர் போட்டுருவார். பட் நூர் அகமது கிட்ட என்ன ப்ராப்ளம்னா நூர் அகமது இஸ் அன் அட்டாக்கிங் ஸ்பின்னர். ஃபிளாட் ட்ராக்காக இருந்துச்சுன்னா அவருக்கான டிஃபென்சிவ் ஸ்கில் அவர் இன்னும் லேர்ன் பண்ணல. சின்ன வயசில் இருக்கிறனால பெருசாக அவர் லேர்ன் பண்ணியிருக்கவும் மாட்டார். அண்ட் எஸ்பெஷலி ஐபிஎல் ட்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் பேட்டர்ஸ்க்கு தான் சாதகமாக இருக்குது.
இருக்குது. ப்ளஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எங்கேயாவது போட்டு தப்பிச்சிருவாங்க. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. அண்ட் இந்த சினாரியோவில் நூர் அகமதுனால பேட்டிங்கும் பண்ண முடியும், ரஷீத் கான் அளவுக்கு பேட்டிங் பண்ண முடியும்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஃப்ளாட் ட்ராக்ஸில் பேட்டிங் வந்தால் நூர் அகமதுனால என்னால் அடிக்க முடியுன்றதை கேரண்டீடாக நான் சொல்லுவேன். பட் நூர் அகமது கிட்ட அந்த ஸ்கில் செட் இருக்குது, பட் இன்னும் பெட்டராக டெவலப் ஆகலை பேட்டிங்கில். ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்கிறனால ஒரு ஃப்ளாட் ட்ராக்கில் 20 ஓவரில் 2 ஓவர் தான் போடுறாருன்னா அங்கே ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் ஆகிடுறாரு. ஏன்னா பேட்டிங்லையும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டார். ஸோ இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு உங்களோட டாப் 6 டாப் 7ல 2 பவுலிங் ஆப்ஷன் அது இருக்கணும். பட் அந்த ஆப்ஷன் நமக்கு இல்லாதனால தான் இங்கே அந்த சின்ன இஷ்யூ இருக்குது. சேஃபர் சைடுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் பியூர் பவுலர் தேவைன்ற மாதிரி அவங்க போயிடுறாங்க. ஸோ அங்கே ஒரு ப்ராப்ளம் அது அமையுது. அண்ட் அங்கே தான் பிரசாந்த் வீரோட ரோல் நல்லா இருக்க போகுது. பிரசாந்த் வீர் சப்போஸ் ஒரு டிஃபென்சிவ் பவுலரை க்ரூம் ஆகிட்டாருன்னா 3 ஓவர் அவரால் ஈஸியாக போட முடியும்னா ஒரு பேட்டிங் டெப்த்தும் தருவார், ப்ளஸ் 3 ஓவர் போடுவார். அப்போ லோன் ஸ்பின்னராக 100 முதல்ல உங்களால் ஆட முடியும். ஸோ அவர் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் இம்பாக்ட் பிளேயர் அவர் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவைன்னா கூட ஒரு ஸ்பென்சர் ஜான்சனையோ வேற ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் எடுப்பீங்களா அவரை கூட போடலாம். ஸோ அதே சிஎஸ்கே யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நூர் அகமது சார் மேட்ச் வின்னர், பொட்டன்ஷியல் சூப்பர் ஸ்டார் பவுலரு, நல்ல மேட்ச் வின்னர், மிடில் ஓவர்ஸில் மேட்சை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. பட் எஸ் அவர் ஆடணும்னா அவருக்கு ஏற்ற பிளேயர்ஸ்லாம் அவரை காம்பன்சேட் பண்ண பிளேயர்ஸ்லாம் பவுலிங்கில் இருக்கணும், பேட்டிங்லேயும் இருக்கணும். ஸோ அதையும் எப்படி சிஎஸ்கே ஹேண்டில் பண்ண பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. சப்போஸ் வேறு நல்ல பிளேஸ்லாம் எடுக்க முடியல, காம்பினேஷன் இஷ்யூவாக இருக்குது நினச்சாங்கன்னா அகில் ஹுசைன் பிளேயிங் லெவனில் ஆடிட்டு இம்பாக்ட் பிளேயராக ஒரு ஸ்பின்னர் தேவைப்பட்டால் ஒரு இந்தியன் லெக் ஸ்பின்னரையோ ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர் யாராச்சும் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஹெட்ஏக்ஸ்லாம் சிஎஸ்கேக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோட கண்டினியூஷனாக பார்ட் 3ல சிஎஸ்கேயோட டிஃப்ரெண்ட் பவுலிங் காம்பினேஷன்ஸ் என்ன, நல்லா பண்ண டீமோட பவுலிங் காம்பினேஷன் எப்படி இருக்குது, நம்மக்கிட்ட என்ன மிஸ் ஆகுது, அண்ட் ஓவரால் நம்மளோட பிளேயிங் லெவலில் என்ன மாதிரிலாம் செட் பண்ணலான்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஒன்ஸ் அகைன் டேக் கேர், பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.